கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவன் வந்து ஒரு விசேஷித்த தேவன் இல்லையா? அவர் உயிருள்ள தேவன். அவர நம்ம வந்து ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். அது தேவனுக்கு ரொம்ப பிரியமான காரியம். ஆனா, நம்ம தேவன் ரொம்ப விசேஷித்த தேவன் எப்படி சொல்றேன்னா, அவர் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் தான் அவரு பார்த்துக் கொண்டே இருப்பார். அவர் நம்முடைய வெளிப்புற கிரியைகள் பார்க்கிறதே இல்ல. கடவுளுக்கு தெரியும். நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய உள்ளான இருதயம் மாறிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வெளிப்புறமான மனுஷன் நல்ல மனுஷனா மாறிருவான். நீங்க ஒரு வசனம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 139:23 அந்த வசனத்த நான் வாசிக்கிறேனே. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தாவீது இந்த 139 சங்கீதத்த நீங்க வாசிக்கும்போது, தேவனுடைய மகத்துவத்த குறித்து அழகா போட்டிருப்பார். அதே சங்கீதத்தில 139 2வது வசனம் வாசிச்சீங்கன்னா, என் உட்காருதலையும், எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். கடவுள் எப்படியா, நம்ம எதற்கு உட்கார்றோம், எதுக்கு எந்திரிக்கிறோம்னு கூட அவருக்கு தெரியுமா? இல்ல. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இருதயத்தில இருக்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்துக் கொண்டிருக்கோம். ஆனா தேவன் வந்து நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். ஒரு காரியம் நம்ம செய்றோம்னா, அந்த காரியம் நம்ம எதற்காக செய்றோம்ன்னு கூட தெரியுமா? அதாவது நமக்கு எதுக்கு உட்கார்றோம், எதுக்கு எந்திரிக்கிறதுன்னு கூட கடவுளுக்கு தெரியுமா? அதனால தான் தாவீது சொல்லியிருப்பாரு. 51வது சங்கீதத்தில நீங்க வாசிச்சீங்கன்னா, சுத்த இருதயத்தை எனக்கு தாருன்னு சொல்லி தாவீது சொல்லியிருப்பாரு. ஏன்னா, அந்த சுத்த இருதயம் இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய கிரியைகள் எல்லாம் வந்து கடவுளுக்கு பிரியமான ஒரு கிரியைகளா மாறிரும் இல்லையா? நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆபேல், காயின்னாங்க. அவங்க 2 பேரும் வெளிப்புறமா எந்த கிரியைகளும் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. இல்ல நீங்க ஆபேல், காயின் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து காயின் தான் என்ன பண்றாருன்னா, கடவுளுக்கு வந்து ஒரு காணிக்கை கொண்டு வராரு. ஆனா, கடவுள் வந்து முதலாவது கொண்டு வந்த காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவே இல்ல. நீங்க நல்லா வசனம் வாசிச்சீங்கன்னா, காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லைன்னு போட்டிருக்கும். முதலாவது என்னன்னா, காயின் அங்கீகரிக்கல. ஏன்னா, காயினுடைய இருதயம் வந்து தேவனுக்கு பிரியமில்லாம இருக்கு. அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் தேவன். ஏன் காயின வந்து அங்கீகரிக்கலன்னா, அவன் இருதயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் ஒரு பொறாமை இல்லையா? அந்த பொறாமைனால தான் என்ன ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆபேல கொன்னு போட்டார். ஸோ, இந்த இருதயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மிக மோசமான காரியங்கள் இருக்கு. அதனால தான் தாவீது எப்பொழுது பார்த்தாலும் அந்த இருதயத்தை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார். அதனால நம்மளும் இன்னைக்கு வந்து நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ஒரு காரியம் செய்றோம்னா, அந்த காரியத்துக்கு பின்னாடி நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கணவன் மனைவியாய் நம்ம இணைந்திருக்கிறோம். நம்ம கணவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம், மனைவி கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம இருதயத்தில யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நெறைய இந்த காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைவோர்ஸஸ் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணத்தில தான் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க பழைய நினைவுகள், யார் கூடலாம் அவங்க பழகிட்டு இருந்தாங்களோ, அவங்களை குறித்தே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த இருதயம் வந்து கரைப்பட்டு போனனால, ஆட்டோமேட்டிக்கா இந்த குடும்பத்தில இப்ப இருக்கிற குடும்பத்திலோட